சாப்பிடுறீ. வேணாமா? ஏய், சனிக்கிழமை தானடி, அப்படியேங்கடி அர்ஜென்ட்டா சாப்பிடாம ஓடுற? நான் திவ்யா வீட்டுக்கு போறேன். நான் தூங்கல் நினைச்சு ஓடுறிட்டியா? டேய், காஃபி கூட குடிக்காம எங்கடா எந்திரிச்சு ஓடுற? ஃபாலோ பண்றியா? இரு ஒண்ணு. அடி பாவி, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு 10 தெரு சுத்த வச்சிட்டல. இருடி, உன்னை பார்த்துக்கிறேன். தங்கச்சி பூஜா. பூஜா, உங்க அண்ணனை பார்க்க வந்திருக்காருடி. ஓடி டாஷ், நான் பார்க்க வந்தது ஒண்ணுதான்டி. போலீஸ் ஸ்டேஷன் போய் அடங்க மாட்டேங்கிறான். என்னடா? கர்ச்சீஃபை மறந்து விட்டு வந்துட்டியான். அம்மா கொடுத்துருவா சொன்னாங்க. இந்த கர்ச்சீஃப் இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாதா? ஒழுங்கா போயிடு, மரியாதை கெட்டு போயிடும். கிரேட் இன்சல்ட். பூஜா, இப்போ உங்க அண்ணன் தாண்டி. என்னதாண்டா வேணும்? பொண்ணு நான் பூ வைக்கணுமாமே, அதான் அம்மா பூ குத்துருவா சொன்னாங்க. என்ன தாண்டி உன் பிரச்சனை? எங்க அண்ணன் சரியான ஜொல்லுடி. இன்னைக்கு உன்கிட்ட பேசலனா இங்க இருந்து போவே மாட்டான். அதனால ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசுறியா ப்ளீஸ் டி? இப்போ என்ன, உங்க அண்ணன் கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? வாங்க. மூஞ்சி பாரு, புறம்போக்கு. உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். என்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறீங்களாமே, பேசுங்க. என் பேர் கார்த்திக்குங்க. நான் டாப் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இங்கே தாங்க இருக்கேன். என் மனசுல இருக்கிறத ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது அதாவது என்ன மயங்கி விழுந்துட்டா? ஐயோ, நல்லவேளை யாரும் பார்க்கல. பிரதர்
so funny. கலாய்க்காதீங்க சீஃபே. பின்ன என்ன பாஸ், மிஸ் கால் கொடுக்குற ஃபிகரையே பசங்க மிஸ்ஸஸ் ஆகிடுறாங்க. வாலண்டியா உள்ள கூப்பிட்ட ஃபிகரை வாந்தி அடிக்க வைக்காம இப்படி வலி வர வச்சிங்களே. வெரி பிட்டி, சோ பிட்டி. இங்க எப்ப பாரு கிரௌடா தான் இருக்கும். வேலை போலாண்டி. போலாம். சீஃபே நீங்க அப்புறம் ரூம் போட்டு சரிங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என் ஆளும் என் தங்கச்சியும் காஃபி ஷாப் போறாங்க. ஐயா நாங்க வரல. கன்றாவியா ஒரு காஃபி வாங்கிச்சுன்னு 3 மணி நேரம் முக்கி குடிப்பாளுங்க. சொல்றத கேளுங்க சீஃபே. சொல்லு. ஃபர்ஸ்ட் யதார்த்தமா நான் உள்ள போறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேஷுவலா உள்ள வந்து என் பக்கத்துல உட்காந்து யாழ குறுகுறுன்னு பாருங்க. என்னப்பா அசிங்கமா பேசுறீங்க? உங்க ஆளை என்ன பார்க்க சொல்றீங்க? நான்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஐ லைக் ஒன்லி ஸ்லிம் ஆண்டிஸ். சரி விடுங்க சீஃபே, நான் வேற புரோக்கரை பாத்துக்கிறேன். யோ நில்லியா, என்ன பார்த்து டைரக்டாவே புரோக்கர்ன்ட்ட. இப்போ என்ன, நீ உள்ள போற மாதிரி போவ, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யதார்த்தமா வர மாதிரி வந்து உன்னை பத்தி அப்படி இப்படி கொஞ்சம் பதார்த்தமா பேசணும், அவ்வளவுதானே? ஆமா சீஃபே, நீங்க பேசுறதை கேட்டு அவ கண்ணும் வெக்கத்துல செவக்கணும். என் மேல அவளுக்கு லவ் வரணும். ஓகே பிரதர், ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு டீல். இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு பில்டப் தருவேன், அதுக்கு அடுத்த எபிசோட்ல நீங்க எனக்கு பில்டப் தரணும். ஏய் பூஜா, வாட் a pleasant surprise. நீ எங்கடீங்க? நடிக்காதடா. நாங்க வந்து நீ பார்க்கவே இல்லைல்ல. ஒழுங்கா மூடிட்டு போய் உட்காரு. பில்லாக்கு சேர் இல்லையே, இதை எடுத்துட வேண்டியதான். ஏய் எதுக்குடா அந்த சேர் எடுக்கிற? ஒரு நல்ல காரியம் பேசும்போது ரெட்டப்படியா தான் இருக்கணும். உனக்கு தெரியாது, நீ சின்ன பொண்ணு, சும்மா இரு. பூஜா நான் கிளம்புறேன்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ என்னங்க, நான் வரதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் உட்காந்து மொக்க போடுவேன்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்தோடனே கிளம்புறீங்க பாத்தீங்களா? கவலைப்படாதீங்க, நான் பேச மாட்டேன். உட்காருங்க மேடம். 3 காஃபி. ஒத்தப்படையா சொல்லாதீங்க. 3 காஃபி இல்ல, 4 காஃபி. வாவ் கார்த்திக் சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாட் a pleasant surprise. யோ சீஃபே, ஒரே டேரக திரும்ப சொல்லாதயா, கண்டுபிடிச்சிட போறாங்க. By the way, I am Billa. Basically டாப் டிவியோட சீஃப் நான் தான். சார் என்கிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறாரு. என்ன டென்ஷன் ஆவறான்? ஆர்டர் பண்ண காஃபியை கேன்சல் பண்ண போறான். சரி மேட்ருக்கு வந்துடலாம். இதுல யார் இவன் ஆளு? இது தலை வாராம மூதேவி மாதிரி இருக்குது. கண்டிப்பா இவன் ஆளா இருக்காது. இதுதான் ஒயிட் வாஷ் பண்ண தயிரோட மாதிரி சும்மா பளிச்சுன்னு. சார், மேடம் தான் உங்க லவ்வரா? எம்ஜிஆர் சரோஜா தேவிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஜோடிய நான் இப்பதான் சார் பாக்குறேன். உங்களையும் அவங்களையும் க்ளோஸ்அப்ல வச்சு பார்க்கும்போது மாயக்கண்ணாடி படத்துல வர சேரன் நவ்யா நாய் மாதிரி உங்க ஜோடி பொருத்தம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. என்ன கிள்றான்? பில்டப் பத்தல போல் இருக்கு. நௌசி சேனல்ல சாருக்கு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தாங்க பேச்சு. சாப்பிடும் போது, தூங்கும் போது, உருளும் போது, பெறலும் போது, சொரியும் போது எப்பவுமே உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு. சார நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களும் சாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படிக்கு கார்த்திக். பூஜா நில்றி. சார் பில்டப் கொடுத்தா உங்க ஆளு முகம் செவகம், நீங்க உல்டாவாகி ஏமாவும் செவந்துச்சே. செவகாம என்ன செய்யும்? நீ பேசுறது தங்கச்சி கிட்ட. அந்த பொண்ணு கன்றாவியா இருக்கும் போதே நினைச்சேன் இவன் தங்கச்சியா தான் இருக்கணும்னு. சார் சார் என்ன ஃபேர்லாம் செஞ்சுட்டு சாரி கேட்க போறியா? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு டீசெண்டான குடும்பத்தில் பிறக்கல. உங்களுக்குலாம் பில்டப் கொடுத்தாச்சு. எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க சார். வந்து பில்டப் கொடுங்க. பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோன்னு இவனுங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காட்டானுங்க சொன்னாதான் கூப்பிடுவானுங்க. கூப்பிடு. பெருசு பொண்ணை கூப்பிடுங்க. ஏன்பா மாப்பிள்ள பொண்ணை பார்க்கணும் ஆசைப்படுறாரு, பொண்ணை வர சொல்லுங்கப்பா. யோ மினி காண்டாம இருக்கும். மாப்பிள்ள நாயா? பாட்டி மாப்பிள்ள நானு. அப்படியா? சரி சரி பொண்ணை வர சொல்லுங்க. இவன் எதுக்கு வேட்டி சட்டையில வந்தான்? அவனை அன்றாயிரம் வர வேண்டிய தானே. ஓ வாட்ட கருவாடு. சீஃப், பொண்ணு கிளி மாதிரி இருக்கு சீஃப். கிளியை வளர்த்து குரங்கையில புடிச்சு தராங்கன்ற அப்படிதானே? சேச்சே, உங்களை அப்படி சொல்லுவாங்க. ஸ்வீட் சாக்லேட், ஹை நைஸ் ப்ளவுஸ் பிட். அப்புறம் என்ன, சட்டை மாத்தி கையில் நினைக்க வேண்டியதானே? ஏயா வந்ததுல இருந்து சாப்பாடு சாப்பாடு அலையிற? பொண்ணுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்க வேணாமா? சின்டெக்ஸ் பால்பஜி சிகிரிக பில்பா மாப்பிள்ளைய பழனியாண்டவா முருகா, பொண்ணுக்கு என்ன பிடிச்சா நான் கோமணத்தோட மலை ஏறுறேன்ப்பா.
பிடிச்சிருக்கு. நல்லா பார்த்து சொல்லுமா. நிஜமாவே எனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கு. பெரிய வாசனைக்கார் டாக்டர் கண்ணை செக் பண்றாரு. மூடி நோக்காரு. மாப்பிள்ள ஃப்ரெண்டுகிட்ட குசு குசுன்னு பேசுறத பார்த்தாலே தெரியல பொண்ணை புடிச்சு போச்சுன்னு. அப்புறம் என்னம்மா தட்டை மாத்திக்கலாம். நிறுத்தப்பா, மாப்பிள்ளை என்ன வேலை வைக்கன்னு தெரியல, அதுக்குள்ள தட்ட மாத்திரம்ன்றீங்க. என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? நான் டாப் டிவியோட சீஃப். ஆமா ஆமா. என்னது டாப் டிவியா? சன் டிவி பார்த்துருக்கேன். ஜெயா டிவி பார்த்திருக்கேன். விஜய் டிவி எனக்கு நல்லா தெரியும். கலைஞர் டிவி பார்த்திருக்கேன். எங்க வீட்ல மலையாள டிவிலாம் வருது, ஆனா நீங்க சொல்ற டாப் டிவிய பார்த்ததே இல்லைங்களையா? அட ஆமாப்பா, நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு டிவியை கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. அவசரப்பட்டு இவருக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டோம். இது டாப் டிவி இல்ல, எனக்கு வச்ச ஆப்பு டிவி. என்னங்க டாப் டிவி தெரியாதா? நைட்டு 12 மணிக்கு ஒரு குறுந்தாடி டாக்டரும் ஒரு குந்தாணியும் பல மேட்டர் பத்திலாம் பேசுவாங்க. தெரியாது? ஓ தட் சேனல் ஐ லைக் இட் வெரி மச். பிள்ளா எப்படி இருக்கிறது பாத்தீங்கல்ல. அப்புறம் என்ன தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அடி செருப்பால இப்படி ஒரு கேவலமான டிவியில வேலை பார்த்துட்டு ஏன் பொண்ணு கேக்குறீங்களா? தாத்தா, அந்த காட்டேரி பசங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாந்துக்கு ரொம்ப நன்றி தாத்தா, ரொம்ப நன்றி. எல்லா கோரி பாபாவா இருக்காங்க தாத்தா. இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன் தாத்தா. உன் நன்றியை தூக்கி குப்பையில போடு. அந்த டாக்டரையும் அந்த குந்தாணி பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன். இவன் எல்லாம் மூஞ்சில தூக்குனா கூட அசிங்கம். நம்ம சேனல்ல காலையில 5 மணிக்கு பரிசுத்த ஆவியின் பேரில் கர்த்தர் உன்னை மன்னிப்பாராக அப்படின்னு ஒரு ஆண்டவரை பத்தி பேசுறான். 8 மணிக்கு ஒரு ராசிக்கல் ஜோதிடன் கருங்கல்ல இருந்து செங்கல் வரைக்கும் எதை எங்க போட்டா வர்க்கவுட் சொல்றான். 9 மணிக்கு டெலி மார்க்கெட்டிங்ல உள்ள போறதுல இருந்து வெளியே போறது வரைக்கும் காட்டுறான். இதெல்லாம் இருக்கட்டும், நானே 3 மணிக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல வந்த பாட்டை புது பாட்டுன்னு சொல்லி நடத்துறேன். இதெல்லாம் விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு வர குறுந்தாடிக்காரனும் குந்தானிய பத்தியும் பேசி என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணியடா பாவி. என் பேராண்டி காலில் திவ்யா வந்து உட்காந்துருக்கா, எந்திரி. எனக்கு செட் ஆகும்னு தோணல பாட்டி. அவளுக்குலாம் லவ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்போன்னு விட்டு போறானுங்க பாருங்க. அவனுக்கு தான் நம்புவாளுங்க. இதெல்லாம் ஏன் 2ல பேசுற டைலாக்கு. உண்மையா லவ் பண்றவங்க பேசுற பேச்சு நீ பேசலாமாடா? என்ன அவ மனசுல நீ இருக்கியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. எப்படி? அவகிட்ட போய் கார்த்திக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்றேன். அவ முகம் மாறுச்சுன்னா அவ மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம். முகம் மாறலைன்னா நீ இல்லைன்னு அர்த்தம். ஏய் இரு, டீ எடுத்துட்டு வரேன். என்ன அழகு, என்ன அழகு. ஆஹா, யாருன்னு தான் கேளுமா, அப்பதான் நான் மேல கண்டினியூ பண்ண முடியும். யாரு பாட்டி? ஏன் பேரனுக்கு பார்த்துருக்க பொண்ணுதான். என்ன கார்த்திக்கு பொண்ணு பார்த்தாச்சா? ஆமாம்மா, பொண்ணு பார்த்தாச்சு. சீக்கிரம் கல்யாணம். பாட்டி போய் தானே? இல்லம்மா, உண்மையா தான் சொல்றேன். ஆமா, ஏன் பேரனுக்கு கல்யாணம்னா உன் மூஞ்சி எதுக்கு மாறுது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். பாட்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாம் உன் வாய்னாலே வரணும் தான் பேசாம இருக்கேன். அது இல்லை பாட்டி, 10 நிமிஷம் அவன் கிட்ட பேசினதுக்கே நான் மயங்கி விழுந்துட்டேன். பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா எப்படிதான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போதோ. இதுக்கு தான் முகம் மாறிச்சா? அதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி. வாசல்லே ஆஞ்சநேயர் போட்டோ வச்சிருந்தா அவனுக்கு எங்க லவ் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏய் சீஃபே, நீங்க எப்படிங்க? பாஸ் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. போய் சொல்லுங்க சீஃபே, நீங்க எப்போ பண்ணீங்க? சரி சரி வாங்க உள்ள காஃபி வாங்க 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 வாங்க. இதுக்கு பேரு வாங்க வாங்க இல்ல, போங்க போங்க. என்ன பாஸ் 2 நாளா சேனல் பக்கமே ஆள காணோம். ஏய், உங்க சித்தப்பா விஜய் டிவில சேர்த்து விட்டார் தானே பாஸ்? என்ன மறந்துடாதீங்க பாஸ், எங்க வீட்டுல தாத்தாவோட பழைய கோட் 2 இருக்குது. அது ஆளுக்கு ஒன்று போட்டுன்னு கோபிநாத்தோட பெரிய ஆளா இன்னும். எனக்கு கை விட்டுறாதீங்க பாஸ். விடுங்க சீஃபே, லோடாகி ஏமாந்து போன பொண்ணு மாதிரி கெஞ்சுறீங்க. ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு நாயை பேய உழைக்கிறானே எதுக்காக? ஒரு பொண்ணுக்காக தானே.
அந்த பொண்ணே இல்லைனதுக்கப்புறம் நான் எதுக்கு உழைக்கணும்? இனிமேல் நான் வரமாட்டேன். என்ன சார் இப்படி திடீர்னு நீங்க கூட்டணியை வாபஸ் வாங்கிட்டா நான் எங்க போய் கை நிட்டுறது? இப்போ என்ன, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணோம் அவ்வளோதானே? உங்க ஈரை கொஞ்சம் நேரில் கொடுங்க. என்ன புது மாப்பிள்ள, என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? பார்த்து பேசுங்க, அப்புறம் மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்னா இங்க தூக்க கூட ஆள் இல்லை. நாங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆம்பளைங்க மயக்கம் போட்டு வந்தால் தான் ஒரு நாய் கண்டுக்காது. பொம்பளைங்க மயக்கம் போட்டு வந்தால் ஆட்டோலேருந்து ஆடி கார் வரைக்கும் அட் அ டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்பான். இவன் என்ன ஆடிக்காரு அமாவாசைக்காருங்கிறான்? ஏய் சீ பேசு. தோல்வி அடையிறதுக்கு காதல் ஒன்றும் பரிச்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு டைம் வந்துச்சுன்னா மறுபடியும் மாற்றிட்டு இருக்க முடியாது. எங்க உதிர்ந்து போன பூ திருப்பி ஒட்ட வைங்க பார்க்கலாம், முடியாது. அந்த மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு செடி மாதிரி ஒன்றும் இல்லை இன்னும், சில பேர்த்துக்கு பூ மாதிரி ஒரு டைம் உதிர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தாங்க என் காதலும். இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணால் சோகமாக இருக்கலாம், ஆனால் அந்த சோகத்துலேயும் ஒரு சுகம் இருக்கு. என்ன மதன் பாபு மாதிரி சிரிச்சுட்டு வர்றா? என்னப்பா புட்டுக்குச்சா? யோ நீ குத்த ஐடியா அப்படி வாய மூடியா. இளைய தளபதியோட ஃபேமஸான டைலாக், படிச்சாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், நீ பேசியே காட்டிக்கிற, லூஸ் மாதிரி போயினாகுது. ஒருவேளை தலை ஃபேனா இருப்பாளோ? தலை ஃபேனோ டேபிள் ஃபேனோ இந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம வேற ரூட்ல ஒர்க் அவுட் பண்றோம். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என் தங்கச்சி. அவ கூப்பிட்டா வருவாளா? இல்லப்பா, இவளை பத்தி கேட்கறதுக்கு வா. இந்த புடவை பாரு. ஹலோ ஆண்டி. ஏய், ஹாய். அவர் டாப் டிவில வரவர் தானே? அவர் அனுப்பிடாத, நான் போய் நம்ம ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் கண்ணில் இருக்கிறத எடுத்துட்டு பாரு. என்னப்பா கண்ணில் இருக்கிறத எடுத்து மூக்கில் வச்சா பணம் நினைச்சு பொச்சிடுவாங்களே. சும்மா இருங்க சீஃபு. ஏய் அந்த திவ்யா பொண்ணுக்கிட்ட என்னடி சொன்னேன்? நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ சீரியஸாக பேசணும்னு சிரிக்கிறா. இருக்கா? என்னப்பா நாங்களும் என்னையும் சேர்த்துக்கிற? லவ் என்ன ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? இதனால தான் லவ் ஊசலாட்டி. ஏய் சொல்டி. நான் எதுக்கு உன்னை பத்தி பேசணும்? நான் என்ன உன்ன மாதிரி லூசா? ஆமா, நீ என்ன அவகிட்ட பேசின? சில பேர்த்துக்கு செடி மாதிரி ஒன்றும் இல்லைனா இன்னொன்று, சில பேர்த்துக்கு பூ மாதிரி ஒரு டைம் உதிர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தாங்க என் காதலும். இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமாக இருக்கலாம், ஆனால் அந்த சோகம் கூட எனக்கு சுகமாக தான் இருக்கும். தண்ணி போண்டா சிரிக்குது. ஏன்டி சிரிக்கிற? ஹேய், பூவே உனக்காக படத்துல விஜய் கிளைமேக்ஸ்ல காதல்ல தோத்துட்டு ஊரை விட்டு வெளியில போகும்போது பேசின டயலாக யாராவது காதல்ல ஜெயிக்கிறதுக்காக பேசுவாங்களா? ஏய், அவரை பக்கத்துலயே வச்சுட்டு திட்டுற. கெட்டவத்தை பேசினா அவருக்கு கேட்காது. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. வெரி நைஸ் ஹவுஸ். ஓ how many aunties. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க பாரு. மை டியர் பேப்ஸ், ஹாய். ஹாய் குழந்தைங்களா, ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்ல இந்த டாப் டிவி பூச்சிக்காரங்கிட்ட குடிச்சு கொடுத்துருவேன். டாப் டிவி பூச்சிக்காரனா? ரொம்ப சிரிக்காத, கொல்லிவா பிசாஸ் மாதிரி இருக்கிற. பல்ல பாரு. ஹலோ, என்ன சொல்றீங்க? யோ, விஷயமே சொல்லாம எங்க எவ்வளவு அவசரமா கூட்டு போற? சீஃப், அத சொன்னா அவன் நெஞ்சே வெடிச்சிரும். யோ, எனக்குலாம் நெஞ்சு இல்ல, எது வெடிச்சாலும் கவலைப்பட மாட்டேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நம்ம எம்டி எம்டி விஷம் குடிச்சிட்டாரு. யோ, அந்த ஆள் விஷம் குடிச்சா நீ எதுக்கு பதற? நம்ம வேலை என்ன வேலை? நான் உனக்கு தொழில் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க மாமா சன் டிவில இருக்கிறாரு, அவரை வச்சு நம்ம சன் டிவி சேர்ந்துடலாம். சன் டிவி இல்ல சீஃப், எந்த சேனல்லையும் செக்யூரிட்டி கூட எனக்கு தெரியாது. ஐயோ யோ, எனக்கு இப்பதான் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. ஏசப்பா, எப்படியாவது எங்க எம்டியை காப்பாத்து. சார், நீ கிறிஸ்டினா? அரே அல்லா, இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஐயோ, எங்க முதலாளி சம்பளத்தை குத்துட்டு போங்க முதலாளி. எனக்கு ஆச்சு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் முதலாளி, ஏன் இப்படி பண்ணீங்க? அதான் ஓசியில உழைக்க நாங்க இருக்கிறோம். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தேன். நல்லா டெவலப் பண்ணி தலைமுறையாக தாண்டி கொண்டுட்டு போகணும்னு நினச்சி 30 லட்சம் கடை வாங்கினேன். அது டெவலப் ஆகி இப்போ 3 கோடியில் வந்து நிற்கிது. இப்போ இந்த சேனல்
ஏன் தலைமுறையை தாண்டுமானே எனக்கு தெரியல. வட்டி கட்டலன்னா 3 கோடின்னு 30 கோடியில் கூட போய் நிற்கும். உலக வங்கியில் இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? கடன் கொடுத்தோம்னா திருப்பி வாங்க முடியாமல் சாகணும். கடன் வாங்கினவன் எதுக்கு சார் சாகணும்? டேய், ஐசூல இருக்கிறவனுக்கிட்ட அறிவுபூர்வமாக பேசாதடா. பொட்டுன்னு போயிட போகிறேன். டிவியில் தான் பேசியே கொள்றேன்னா இங்கேயுமாடா? கார்த்தி சார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுது. அடப்பாவி! ஏன் சார், எதனா ஆண்டி உசார் பண்ணிட்டீங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? நான் நல்லா வசதியாக இருந்தப்போ சந்தோஷமாக கூடவே இருந்த என் பொண்டாட்டி நான் நொடிஞ்சு போன உடனே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா. மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா. என் பொண்டாட்டியை பார்க்காம கூட நான் இருந்துருவேன். ஆனால் என் 2 பிள்ளைங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல கார்த்தி. ஏழையாவே கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் பணக்காரனு நடிச்சுக்கிட்டு ஏழையா வாழ்றது ரொம்ப கஷ்டம் கார்த்தி. அதான் நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பாருங்க, அதுலேயும் நான் தோத்துட்டேன். இன்னும் இந்த சேனல் விழுந்தர்ல கார்த்தி, லாஸில் தான் போய்கிட்டு இருக்கு. உங்களால் இதை நிறுத்த முடியும்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. எனக்கு இன்னும் இருக்கு. நம்ம எப்படி பேசுறத பார்த்தா எனக்கு எத்தனை தோணுது. இதே ஹாஸ்பிட்டல் நம்ம 2 பேருக்கும் பெட்டு போட பிளான் பண்ணிட்டுக்கிறான். அவன் போயிடுச்சுட்டா நமக்கு சங்குதான்.